எள்ளடை செய்கிறதுக்கு நான் 1 கிலோ ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 4 தரம் 5 தரம் நல்லா தேய்ச்சி உப்பு போட்டு கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நாலு மணி நேரம் ஊறி போச்சு அரிசி. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. இப்போ இதோட நம்ம 1/4 கிலோ பொட்டுக்கடலையை நல்லா பவுடராக அரைச்சி சலித்து எடுத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ பொட்டுக்கடலையை நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம சலித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இதையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு தோலோடு எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் பொடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதையே கொட்டி பொடியாக இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது மிளகா கொரகொரப்பாக பொடியாயிடுச்சு. இந்த ஸ்டைலில் நம்ம பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சலித்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவோட நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து கருப்பு எள்ளு கொஞ்சமாக, சீரகம் கொஞ்சம் கையால் நுணுக்கிட்டு அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் ப்ளஸ் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற காஞ்ச மிளகா பூண்டு இதையும் அது கூட கொட்டி கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, இந்த கடலைப்பருப்பையும் அதோடு சேர்த்து அரிசி மாவு எல்லாம் பிணைஞ்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான ஒரே ஷேப்பில் உருண்டையாக உருட்டை வச்சுக்குவோம். இதை வந்து நம்ம ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெயை தடவிட்டு அதில் வச்சு அமைக்க எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நான் எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். இந்த உருண்டையை அதில் வச்சிடலாம். வச்சுட்டு லைட்டாக அமைக்கிட்டு மேலே பேப்பரை மடக்கி போட்டு கையால் இப்படி அழுத்துங்க. இந்த மாதிரி நம்ம மொத்தமாகவும் ஒரு தரம் போடுறதுக்காக மொத்தமாகவும் தட்டி வச்சுக்கலாம். ஒன்று ஒன்று எடுத்து போட்டுடலாம் நம்ம. எல்லா தட்டையும் சுட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரேஷன் அரிசி நம்ம வாங்குகிற புழுங்கல் அரிசி எதுக்குமே வித்தியாசம் தெரியாது. நீங்கள் வேணால் பசங்க நீங்கள் இதே மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பொறன்னு வருதுன்ட்டு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க இன்றைக்கி நான் சமைச்சதை சாப்பிட்லாம்.